வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ ரெட்ரோ படத்தினுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் விட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து சேரும். அப்படி இல்லைனாலும் நாளைக்கு காலையில் வந்து சேரும். ஸோ அடுத்தபடியாக ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ஹிட் 3. ஆக்சுவலி தெலுங்கு படம்ன்ற சொல்ல விட ஒரு பேன் இந்தியன் படம் சொல்லலாம். ஏன்னா எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக தமிழிலும் டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஷைலேஷ் கொலனோ அப்படின்றவர். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள். அண்ட் மேலும் ஸ்ரீநிதி ஷெட்டி, சமுத்திரகனி அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ், அதாவது ஹிட் 1, ஹிட் 2, அடுத்து கண்டினியூஷனாக ஹிட் 3. இந்த ஹிட் 2ல் நீங்கள் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானியை வந்து என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இந்த படம் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ஹிட் 3 தி தேர்ட் கேஸ், இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கோ கொலைகாரங்கள், அதாவது தொடர்ந்து 13-14 கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப்பில், அதாவது தலையில தொங்க விட்டு கழுத்தை அறுக்க விட்டு கொலை பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு நம்ம நானி அவர்கள். அவர் பேர் வந்து அர்ஜுன் சர்க்கார். ஆக்சுவலி அவர் வந்து ஸ்ரீநகரில் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால வேற ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுறாரு. அங்கேயும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் அரங்கேறுது. ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நிறைய பூதாகரமான விஷயங்கள் வந்தேறுது. முக்கியமாக டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்குள்ளே இவர் எப்படி போனார், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணார், கில்லர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு தீத்தாரா இல்லையா அப்படின்ற கதையோடு தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன பற்றி இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானி அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக, முக்கியமாக அந்த வயலன்ஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து அவர் ஸ்டண்ட் பண்ண விதம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கோவக்காரராகவே இருக்கணும். அது படம் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கும்போதே இவங்க பயங்கரமாக நல்லா, அதேமாதிரி இவர்கிட்ட பேச்சு கொடுத்தா ஒன்றும் நக்கல் பண்ணி விடுவார், இல்லைனா ஏதாச்சும் மொக்க பண்ணி விடுவார். அந்த மாதிரியான ஸ்லாங்காக இருக்கட்டும். அதேமாதிரி ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணவோ இல்லை பொண்ணுகிட்ட பேசக்கூட வராத ஆள், ஒரு சாதாரண மனுஷன் கூட ஒழுங்காக பேச வராத சிறுசிறுனாலும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து 44 ஏஜ், ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற சொல்கிற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் ப்ரெசன்ஸ் பண்ணுற எல்லா விஷயமா இருக்கட்டும். முக்கியமாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், ஒரு 25 நிமிஷம் நடக்கிற அந்த கிளைமேக்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. அதுக்காகவே இந்த படத்தை அவரே இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமாகவும் அமைகிறாரு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வந்து ஒரு ஆக்ஷன் மூமெண்ட்லேயே இருந்தது. ஒரு கார் சேசிங்காக இருக்கட்டும். அதுமாதிரி படத்தில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்டேபிளான எல்லாம் இல்லை, அப்படியே ஃபுல்லாகவே இந்த ரன்னிங்லேயே இருந்தது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி அந்த கிளைமேக்ஸில் அரங்கேற்றப்பட்டது. அந்த வயலன்ட் சீன்ஸ், ஒரு 20 நிமிஷம் நடக்கிற அந்த சீன்ஸ், அந்த 20 நிமிஷம் நடக்கிற சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி டாப் நாச்சாக இருந்தது. ஃபுல்லேயே ஷேக்கனாக ஒரு மாதிரி ஆக்ஷனாக நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போகிற அளவுக்கு இந்த படத்தினுடைய ஆக்ஷன் ரொம்ப அழகாக பதிவாயிருந்தது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் கட்டாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும். பிஜிஎம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு பெருசாக எடுபடலையோ அப்படின்னு தோண வைக்குது. பட் பிஜிஎம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவே கொண்டு போயிருந்தாங்க. அதாவது இந்த யார் இந்த கில்லர்ஸ், ஏன் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணுறாங்க, ஏன் இவங்க சீரியல் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருந்தது. அதுமாதிரி அதுக்கு முன்னாடி அவருடைய பேக் ஸ்டோரிஸ், அப்புறம் லவ் சீன்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஒன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணால் கூட அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடங்களில் லேக் ஆகுது. அதேமாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தோண வைக்குது. என்ன கொஸ்டின் கேட்க வைக்குதுன்னா, நானி வந்து ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னும் போது இந்த டார்க் வெப்பில் இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத நிலைமையில அந்த டார்க் வெப் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஈஸியாக டார்க் வெப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவார். ஆனால் அது டார்க் வெப்காரங்களால இவர் போலீஸாக ஃபைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது கொஞ்சம் ஏற்றுக்கிற முடியாது. அது ஒரு ஜஸ்டிஃபைடாகவே இல்லை, அதுமாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் வேறு ஏதாவது ஒரு விஷயமா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுமாதிரி படத்தில் ஸ்ட்ராங்கான வில்லனும் இல்லை. வில்லன் வந்து அப்பப்போ வந்து கத்துறாரு, எனக்கு ஃப்ரீடம் வேணும், நம்ம தான் சிடிகே அப்படின்னு என்னமோ சொல்கிறாரு. ஆனால் அது வந்து படம் ஃபுல்லாகவே இந்த வில்லன் மேலே ஒரு பயம் வர மாதிரியோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் எதுவுமே அரங்கேறவில்லை. அதுவும் ஒரு படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அதுமாதிரி படத்தில் ப்ரூட்டலான நிறைய வயலன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லில் காட்டப்படுற ஒரு சில வயலன்ஸு, அதுமாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் காட்டப்படுற வயலன்ஸ். ஆக்சுவலி மார்க்கோவை விட பெஸ்ட்டாக வயலன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கோ ரொம்ப ஒஸ்ட்டு, அது வேறு விஷயம். ஸோ இதில் வந்து வயலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோசலிக்கிற அளவுக்கு நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த டுவர்ட்ஸ் அந்த 20-25 நிமிஷம் அந்த வயலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு 18+ மட்டும் படத்தை பார்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் கண்ணு சுளிக்கிற அளவுக்கு நிறைய சீக்வன்ஸ் இந்த படத்தில் அரங்கேறிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜாய் அவருடைய பின்னணி இசை ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் மோர்
மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மேலும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனாகவே படம் ஃபுல்லாக தொடர்ந்து போயிருக்கலாமா அப்படின்னு தோணுங்கன்னா நீங்கள் ஹிட் 1 இருக்கட்டும் ஹிட் 2 இருக்கட்டும் டில் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு படம் ஃபுல்லாகவே கடத்திட்டே இருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்கும். பட் இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி பாஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு டவுட் அதிகமாகிட்டே இருந்தது. கொஞ்சம் அதை மட்டும் வேற மாதிரி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தள்ளி அப்புறம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அரங்கிட்டு இருக்கலாம். அது கொஞ்சம் ஏற்புடையதா இல்லை. திடீர்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஸ்குட் கேம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. ஸ்குட் கேம் பார்த்துட்டு வந்து இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவோட வச்சு படம் எடுத்தாங்களான்னு தெரியல. பட் ஓகேவா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபைடா இன்னுமே படத்தோட கிளைமேக்ஸோ படத்தோடைய அந்த செகண்ட் ஹாஃப் சீக்வன்ஸோ நல்லா கொடுத்துக்கலாமா அப்படின்னு தோணுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த வயலன்ஸ் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். பட் நானியோட ப்ரெசன்ஸும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேயும் செகண்ட் ஹாஃபோட மைல்டு ஸ்க்ரீன் பிளேயும் இந்த படம் பார்க்கவே இருக்கான காரணமாக அமையும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர் இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்டே வித் மீ எப்படி வித் மோகி.